தென்காசின்னு சொன்னாலே எல்லோருக்கும் குற்றாலமும் தென்காசி பெரிய கோவில் தான் ஞாபகம் வரும். இன்னொரு அமைதியான திருத்தலம் இருக்குது. அதுதான் குழல்வாய்மொழி அம்மன் உடனுறை குலசேகரநாதர் திருக்கோவில். இந்த கோவில் தென்காசி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி செல்லும் பாதையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது. செல்லும் பொழுது எம்பெருமான் பார்வதி தேவி அவர்களுடன் காட்சி தருகிறார். கோவில் ரொம்பவே அமைதியாக இருக்குது. இந்த அமைதியான திருக்கோவில், இப்படி ஒரு கோவில் நம்ம தென்காசியில் பார்ப்பது மிகவும் அரிது. இந்த உற்சவராக குலசேகரநாதர் லிங்க திருமேனியுடன் அப்பன் அமைந்துள்ளார். பார்ப்பதற்கே அவ்வளவு அமைதியாக இருக்கிறது. மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி இந்த கோவில் நாம் தரிசனம் செய்யும்போது கிடைக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை பார்க்கும்போது நமக்கே உள்ள ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு அமைதியும் ஏற்படுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் வழிபடலாம், கூட்டமே இல்லை. ஏன்னா மக்களுக்கு பெரும்பாலுமே தெரியல. தென்காசி மக்களுக்கே இந்த கோவிலை பற்றி தெரியாத அளவுக்கு தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நான் அந்த கோவிலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா முருக வழிபாடும் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த கோவிலில். நான் அப்போ தான் எதார்த்தமாக போனேன். மக்கள் எல்லாமே, அதாவது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் உள்ள மக்கள் தான் அந்த கோயில் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோடனே ஒரு பெரியவங்க சொன்னாங்க, போங்க உள்ளே முருகன் வழிபாடு நடந்துகிட்ருக்கு, நீங்களும் போய் கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கோவில் விமானமும் சரி, பக்கத்தில் உள்ள சண்டிகேஸ்வரர் கோவிலும் சரி, அவ்வளவு கலைச்சிற்ப நயத்துடன் அமைதியாக இருக்குது. தென்காசியை சுற்றியுள்ள பொதுமக்களும் சரி, குற்றாலத்துக்கு டூரிஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா மக்களும் சரி, தென்காசி பெரிய கோவிலோட உங்களுடைய தரிசனத்தை முடிச்சுக்காமல் பக்கத்தில் உள்ள குலசேகரநாதர் உடனுறை குழல்வாய்மொழி அம்மன் திருக்கோவிலை நீங்கள் பார்க்கணும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கற்தூண்கள் அவ்வளவு கலைநயத்துடன் இருக்குது. முக்கியமாக என்னென்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நீங்கள் எங்கே உட்காந்துனாலும் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த கோவிலை தவிர வேறு எந்த கோயிலுமே நம்ம தென்காசியில் சூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ அமைதி, ரொம்ப நிசப்தமாக இருக்கும். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா அவ்வளவு கலைநயத்தோடு நாங்கள் போன அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா முருக சண்முகராக காட்சியளிக்கிறார். வள்ளி தெய்வானையுடன் அவர் அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மக்கள்லாம் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் வழிபட்டேன். மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. திருமுருகப் பெருமானோட அழகுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா தமிழ் கூறுகிறது அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் அவ்வளோ அழகாக முருகர் அன்றைக்கி காட்சி அளித்தார். கோவில் பார்த்திங்கன்னா பெரியவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலை சுற்றி உள்ள, அதாவது கருவறைக்கு சுற்றி உள்ள அந்த வெளிப்பிரகாரத்தில் நிறைய பொருட்கள்லாம் படிஞ்சிருந்துச்சு. அது உழவார பணிகள் நடக்கணுன்ட்டு அங்கே மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த கோவிலை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். எல்லா மக்களும் பார்வையிடும் பொழுது இந்த கோவில் பெரிய கோவிலை மாதிரி மிகவும் பிரசித்தி பெறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறையருள் பெறுக. நன்றி, வணக்கம்.